வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க உறுப்பும் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். இன்றைக்கு சந்தனர் துரோணாச்சாரியார் அவருடைய அந்த இன்டர்வியூக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியுடைய பதில். ட்ரூ கட் பனானா ட்ரீ ஓ கோகனட் ட்ரீ ஆல் நண்டு ஸ்டோரி இன் மை லைஃப் பட் சனி கொடுப்பார் போல் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க பிகாஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் யூஸ் திஸ் டைலாக் ஃபார் துலாம் ராசி. ஓகே, எப்போதுமே ஒரே விஷயம் சிஸ்டர், எப்போதுமே ஒரே விஷயம் சிஸ்டர். யாராவது பாடலை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட பாடுறாங்க அப்படின்னா, சனி கொடுப்பார் போர் யாரும் இல்லை, அந்தணன் தனித்து நின்னால் அவஸ்தைகள் மெத்த உண்டு, இந்த மாதிரி இந்த பூராடம் கழுத்தில் நூலாடாது, இந்த பாடல்களுக்குள்ள நீங்க ஜோதிடத்தை எடுத்துட்டு போகிறாதீங்க. ஓகேங்களா? பாடல்களுக்குள்ள நிச்சயமா ஜோதிடத்தை எடுத்து போகாதீங்க, உங்களுக்கு ஜோதிடம் வராது. ரெண்டாவது விஷயம், நிச்சயமாக ரிஷப துலாம் லக்னங்களுக்கு சனி யோகர் தான். ஆனா அவர் சுப நிலையில இருக்கும் பொழுது, ஓகேங்களா? இதை ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி 30 வருட கோச்சார அமைப்புகள்ல 7 இடங்கள்ல மட்டுமே குறிப்பிட்ட ராசிகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகேங்களா? எல்லா ராசிகளுக்கும் 6, 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும், அதற்கு அடுத்த நிலையில ஒரு சில குறிப்பிட்ட ராசி, அந்த குறிப்பிட்ட ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒளி கிரகங்களின் வீடுகள்ல, கடகசிம்ம வீடுகள்ல ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் 3ஆம் இடத்துல வந்து கோச்சாரத்தில் சனி வரும்பொழுது நிச்சயமாக நல்ல பலனை செய்ய மாட்டார். ஏன்னா அந்த வீடு ஒளியான அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனாலும், சனி ஒளிக்கு நேர் எதிரான இருள் அப்படின்ற தன்மையிலையும் நிச்சயமாக இங்க சனி இந்த 2-3 வீடுகளுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லை அப்படின்றதுதான் உண்மை. சரி, அப்ப இந்த மாதிரி சொல்றாங்களே, நிச்சயமாக ரிஷபதுலாம் லக்னங்களுக்கு சனியே யோகர். ஏன்னா வேற எந்த பிளானட்டும், இப்போ ரிஷபதுலாம் லக்னத்துக்கு சனி யோகர், அதே மாதிரி மகர கும்ப லக்னங்களுக்கு எந்த பிளானட்டுமே யோக அமைப்புல வரமாட்டாங்க, சரியான இடத்துல இல்லாதப்ப. இப்ப ரிஷபதுலாம் லக்னத்துக்கு வரும். ரிஷபதுலாம் லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பாக்கியாதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வருவார். ரிஷபத்துக்கு வந்து பாக்கியாதிபதியாகவும், துலாத்துக்கு வந்து 5ஆம் அதிபதியாகவும் வருவாரு, 6ஆம் அதிபதியாகவும் வருவார். பட் ஆதிபத்திய விசேஷ ரீதியில பாத்தீங்கன்னா யோகராகவே வரக்கூடிய தன்மையில இருப்பார். ஆனாலும் இந்த இடத்துல சனி இருக்கிற இடத்தை கெடுத்தே பலன் செய்வார். 5ஆம் இடத்துல துலாம் லக்னமாக இருக்கீங்களா, வீடியோ பாக்குறவங்க எல்லாம் துலாம் லக்னமாக இருக்கீங்களா, 5ஆம் இடத்துல சனி தனித்து இருக்காரா, தாமதமான பெண் குழந்தையை கொடுத்திருப்பாரு. இதுக்கு உங்க ஜாதகத்தை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? அப்ப ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சனி தனித்து இருக்காரா, அப்பாவுக்கு எடுத்துதான் பலன் செய்வார். சனி திசையில அப்பா கெடுவார். அப்பான்ற விஷயத்துல இருந்து உங்களுக்கு சரியான விஷயங்கள் இருக்காது. ஜாதகத்தை இப்படி பாருங்களேன், இது துல்லியமா இருக்கும். ஒரு தனி நபருடைய ஜாதகத்தை எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயம் தேவையே இல்லைங்க. அப்ப சிம்மமும் கெட்டிருக்கும் பொழுது, சிம்மாதிபதியும் கெட்டிருக்கும் பொழுது இயல்பாகவே தந்தை இல்லை, தந்தையாக இல்லை அப்படின்ற அமைப்பு இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்துடும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குருவையும் கெடுத்து, குரு நீச்சமாக இருக்கிறாரு, அவரே ராகுவோட சேர்ந்திருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு வந்துடும். இதனோட தன்மையில சனி யோகர் தான். ஆனால் அவர் எந்த நிலையில இருக்காரு, யோகாதிபதி உச்சமானால் அப்படின்னு சொல்லி சனி துலாத்துல உச்சமா இருக்கக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னா கொடுமையை தன்னோட தசையில செஞ்சுட்டு இருப்பாரு. ஏன்னா கிரகம் தன்னுடைய உச்சமான கிரகம் தன்னோட தசையில் நன்மையை செய்யாது, தன்னுடைய தன்மையை செய்யும். சனியின் தன்மை என்னங்க? நெகட்டிவ்ங்க. நெகட்டிவ். சனி தசை வந்து கால் இல்லாம போனவங்க, கால் தாங்கி தாங்கி நடக்கிறவங்க, கால் ஒரு மாதிரி பண்றவங்க, பெட் ரெஸ்ட்ல இருக்கிறவங்க, இதெல்லாம் ஏன் வருது? சனி தசையில தான் வருது. சனி உச்சமானவங்க தசையில தான் வருது. ஏங்க வருது? ஏன்னா சனி உச்சம். சனி உச்சமாகும் பொழுது தன்னுடைய பலனை அப்படியே, தன்னுடைய தன்மையை, பலன் எடுத்துக்காதீங்க, தன்னுடைய தன்மையை அப்படியே அந்த ஜாதகருக்கு கொடுக்குறாரு. இதனால அந்த பாதிப்புகள் அந்த ஜாதகரை பாதிக்குது அப்படின்ற மாதிரி தன்மையில வந்துடும். இதுல மிக முக்கியமாக கோச்சார அமைப்புல சனி 12 ராசிகளுக்கும் கெடுதல் மட்டும்தான் செய்வார். ஓகேங்களா? இதை எப்படி நான் பாத்துக்கிறது? ரிஷபராசியாக இருக்கிற நீங்க 2016ல இருந்து 18 வரைக்கும் அவ்வளவு பெருசா சூப்பரா வாழ்ந்திருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? துலாம் ராசியா இருக்கிற நீங்க ஜென்மசனி அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒன்னும் சூப்பரா 2013ல இருந்து அப்படி ஒன்னும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா சனி எப்பொழுதும் கெடுக்கிற பிளானட். இங்க ஜோதிடர்கள், அதுலயும் குறிப்பா மகர கும்ப லக்ன மகர கும்ப ராசி ஜோதிடர்கள் சூப்பரா, இப்ப கூட ஒருத்தர் டேக் பண்ணியிருந்தாரு ஒரு ராசி பலன் கீழே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. கடக ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி அமோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. சிரிக்கிறத தவிர வேற வழி இல்லைங்க. கடகராசிக்காரங்க உயிரே பிரியிற கட்டத்துல இருக்கிறாங்க எல்லா கடகராசிக்காரர்களும். ஓகேங்களா? இங்க பொய்ய சொல்லி, இல்லாத விஷயத்த சொல்லி, உங்களுக்கு ஆறுதல் சொல்லி பண்றதை விட இதுதாங்க நிதர்சனம், இது மாதிரியான விஷயம் தாங்க நடக்க போது, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றது மட்டும்தாங்க என்னோட கடமை. அதனாலதான் ஆறுதல் தேவைப்படுறவங்க என்ன தேடி வராதிங்க அப்படின்னு தைரியமா சொல்லுவேன். பொது வெளியில கடக கும்பராசிக்காரர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க தற்போதைக்கு வராதிங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னேன். மலேசியால முதல் ஜோதிடர் நான் தாங்க.
2.5 வருஷம் போன வருஷத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜாதகம் காக்க கடகராசிக்காரங்க வரும்போது அண்ணன் ஏசுவீங்கன்னு நினைச்சு வராதீங்கன்னு சொல்லலைங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, எங்க போனாலும் உங்களுடைய கஷ்டத்தை யூஸ் பண்ணி மத்தவங்க பணமாக்குவாங்க. ஓகேங்களா? அதனால வேண்டாம்னு சொல்றேன். இப்படின்னு சொல்லும் போது புரிஞ்சுக்கிறீங்க. இதுதாங்க விஷயம். அப்ப கோச்சார அமைப்புல கடக கும்ப ராசிகர்களுக்கு, கடகராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் இப்ப ரொம்ப அவஸ்தையில இருக்கீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 வரைக்கும் பிரச்சனைகள் இருக்க போகுது. கும்பத்துல இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் இப்ப பிரச்சனையில இருக்கீங்க. பூரட்டாதி பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. 2026 முடிகிற வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்க போகுதுன்றது தான் உண்மை. ஓகேங்களா? இதனின் அடிப்படையில நீங்க தைரியமா ஒரே விஷயம்தான், எதிர்த்து வெளியே வந்த பிறகுதான் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வேலை மாத்தாதீங்க, படிப்புல போக்கஸ் கொஞ்சம் கவனம் சிதறும், காதல் மாதிரியான அமைப்புகள்ல ஏமாற்றம் இருக்கும் போது 3ஆம் நபர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கெடுக்க போறாருன்ற விஷயத்த பல இடங்கள்ல பல வழிகள்ல சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுதான் விஷயமே தவிர ஜோதிடம் பாடல்களுக்கு உள்ள இல்லை. ஓகேங்களா? மீறி ஒரு ஜோதிடம் பாடல்களுக்குள்ள கட்டுப்படும் அப்படின்னா கோளாறு பதிகம் படிங்க, கட்டுப்படும் ஓரளவுக்கு தான். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.